நாங்க வந்து வளைகுடா நாட்டுல இப்ப போர் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம நாட்டுல கேஸ் தட்டுப்பாடு நிறைய இருக்கிறதுனால எங்க செக்ரட்டரி சார் பிரின்சிபல் சார்ட்ட நாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். சார் இந்த மாதிரி நம்ம காம்படிஷன் நடத்தலாம் சார், குக்கிங் ஃபயர் இல்லாம குக்கிங் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் உடனே சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு நிறைய பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பாக்குற பசங்களும் இதனால இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் பண்ணுவாங்க. இத யார பாக்குறவங்க எல்லாருக்குமே அது பிடிச்சா அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேஸ் குறைவா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால நம்ம வாழ்க்கைக்கும் எல்லாம் ஈஸியா இருக்கும். இது எல்லாமே ஹெல்தியா நாங்க ஒயிட் சுகர் இல்லாம பண்ணிருக்கோம். எல்லாமே ஹெல்தியா இருக்கு. நாங்க வந்து சத்து மாவு லட்டு, கர்ட் ரைஸ், கேசரி, பஞ்சாமிர்தம், ஓட்ஸ் வச்சு ஸ்வீட் பண்ணிருக்கோம், ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணிருக்கோம், பனானா மில்க் ஷேக், சத்து மாவு லட்டு, ஃப்ரூட் சாலட், கொழுக்கட்டை, வடை செஞ்சிருக்கோம், இளநீர் பாயசம், அவல் கஞ்சி, இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம். எங்களுக்கு என்ன டைம் கொடுத்தா நாங்க இன்னமும் நல்லா நிறைய செய்வோம். விஞ்ஞான சம்பந்த ஸ்கூல்ல டீ இல்லாம சமைக்கிற போட்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து கேஸ் தட்டுப்பாடால நாங்க வந்து டீ இல்லாம சமைக்கிற டிஷஸ் தான் பண்ணிருக்கோம். ஆப்பிள் ஜூஸ் பண்ணிருக்கோம், சாக்லேட் கிரேப்ஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரூட் சாலட் பண்ணிருக்கோம், கோகோனட் ஜாகரி பண்ணிருக்கோம், பேல்பூரி பண்ணிருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.